பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எலியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் 23வது நாளை காண கிருபை செய்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. ஆமீன். இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அநேக காரியங்களை முடிவெடுக்கிறதுல நிறைய குழப்பங்களோடு இருக்கலாம். ஒரு குடும்ப காரியங்களாக இருக்கலாம், அந்த காரியத்தில் ஒரு திருமண காரியத்தில் கூட இவங்க நம்மளுக்கு சரியாக வருவாங்களா, இந்த காரியங்கள் நம்மளுக்கு சரியாக வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் முடிவெடுக்க முடியாததாக இருக்கலாம். பிஸ்னஸில் இருக்கலாம், இந்த ஒரு லேண்டு விஷயங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் காரியங்களாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் எந்த காரியமாக இருக்கட்டும், நீங்கள் முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்களா, கர்த்தர் இந்த நாளில் அவர் உங்களுக்கு வழியை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் எந்த காரியங்களை குறித்தும் நான் ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு சரியான முடிவு எடுக்க முடியல, அநேக குழப்பங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. ஆமேன். உங்கள் மேலே அவர் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். இந்த காரியத்துக்காக நம்ம செபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே, சர்வ சிருஷ்டிகரே, தயாபரரே, எபினேசரே, மை துதிக்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா, நான் உனக்கு போது நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர், நாங்கள் முடிவு எடுக்கிறதுல அநேக நேரங்களில் தவறி போயிடும் ராஜா. மாம்சத்திலோ அப்பா, எங்களுடைய கிரியைகளினாலேயோ நாங்கள் நிறைய காரியங்களை விழுந்து போகிறோம் கத்தாவே. இந்த நாட்களில் உம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. என்னோட ஃபேமிலி மேட்டராக இருக்கலாம், இசப்பா பிஸ்னஸ் காரியங்களாக இருக்கலாம், ஆண்டவரே ஒரு வேலை சொத்து காரியங்களாக இருக்கலாம், இசப்பா இல்லை ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போகலாமா அப்படின்ற நிறைய காரியங்களில் முடிவெடுக்க முடியாமல் எங்கள் சொந்த காரியங்கள் நாங்கள் முடிவெடுத்துடுறோம் இசப்பா. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய திட்டம் என்னமோ அதை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, நாங்கள் முடிவெடுக்க முடியாத கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில் தகப்பன் தாமே நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து தெளிவான புத்தி எங்கள் தருமடியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. தெளிந்த ஆலோசனை வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவர் தாமே நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் கொடுக்குறோம் கத்தாவே. திருமண காரியத்தில் தகப்பனே, இந்த காரியங்கள் கறிக்கூடி வருமா, இது சரியாக இருக்குமான்னு சொல்லி நாங்கள் அப்பா அங்கலாய்க்கலாம். ஒருவேளை இந்த காரியத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கா ராஜா. கத்தத்தாமே நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை கத்தரா இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் எடுக்கிற முடிவில் அப்பா ஜெயத்தை பெறும்படியாய் நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கரங்களில் கொடுக்குறோம் கத்தத்தாமே. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா. முற்றிலுமா நம்முடைய கரங்களில் கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி, ஆளுக செய்யுங்க. வெளியேற பெற்ற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.